அனைவருக்கும் வணக்கம். வேட்டை கருப்பு மலையாளம் வந்தது நம்ம யூடியூப் சேனல். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கின்ற பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக வேலைகள் செய்யறதுக்கு கூடியது ஆண் பெண் வசியம் மற்றும் காதல் போன்ற வசியம். சரிங்களா? நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள தான் இந்த கருத்து வேறுபாடு, தேவையில்லாம சண்டை சச்சரவுல கோர்ட்டு டைவர்ஸ் போன்ற பிரச்சனை பிரிஞ்சிருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த காதலிக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஜாதி போன்ற பிரச்சனைகளை புரியுது, ஒருத்தருக்கு ஒரு தேவையில்லை அப்படின்னு போன்ற புரிகிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் மூணாவது மனுஷன் எதையோ ஒரு வசியம் பண்ணி அவன் அந்த பொண்ணு அவன் பக்கம் பண்ணக்கூடியது, அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா சரி பண்ணி அவங்களே லவ் பண்ணுறவங்களே மறுபடியும் ஒன்று சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பெற்றோர் சம்மதத்தோடையும் திருமணம் செய்து கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு ஆண் பெண் வசியம் பண்ணிக்கலாம் காதலுக்கு. மற்றும் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கும். திடீர்னு தகாத உறவு ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கும். அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தேவையில்லாம தொடர்பு ஏற்படும். இல்லை அப்படின்னா வேற ஆண் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வசியமும் ஒரு மோகனம் அப்படின்னு பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க பக்கம் போயிடும். இன்றைய காலகட்டத்தில் முக்கால்வாசி வேலையில் அந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்கிற பாசம், அன்பு, காமம் எல்லாம் அந்த அந்த நபர் மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த வீட்டில் பிரச்சனை ஏற்படும். அவன் தான் கண்ணுக்கு நல்லவனா தெரிய மாதிரி இருக்கும். அது என்ன நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம மெயினா பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வசியம் மோகம் தான் அதிகம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அந்த மாதிரி கேஸ்கள் நம்ம நிறைய பார்க்கறனால ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு, பாசம் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த குடும்பம் நல்லா இருக்கும், மேலும் மேலும் முன்னேறி போக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு. நல்லா பண்ணி தரலாம் நம்ம. நம்ம ஆண் பெண் வசி. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டுருவாங்க. எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருவாங்க. அப்போ நம்ம அந்த கேஸில் பிடிக்கல அப்படின்னா ஒரு பெண்மணி போடலாம், ஒரு ஆண் நபர் போடலாம். அந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸை நம்ம உடச்சி ரெண்டு பேர் கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு வசியை போச்சு சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா ரேரு தான். அது எனக்கு வேணவே வேணாம், அந்த மாதிரி எனக்கு கணவன் வேணாம், ஒரு மனைவி வேணாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் செய்யக்கூடிய ஆளுங்கள் இன்னைக்கும் காலகட்டத்தில் உண்டு. அதை கொஞ்சம் ரேரான வேலை. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி காணிக்கைகள் வாங்கிட்டு வேலை செஞ்சோம்னா கரெக்டாக வேலை செய்யும். ஒரு சில சாமி எத்தனை நாள் நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மேக்ஸிமம் 25 நாளில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 18 நாள் 19 நாள் குறைச்சிட்டேன். நாலாவது அதுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட வர கஷ்டம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. 18 நாள் அப்படின்னா 15 நாள் நம்மளுக்கு கணக்கு. ஆனால் 18 நாள் எக்ஸ்ட்ரா 3 நாள் வச்சுக்கிறது அப்படிங்கும்போது அந்த வேலை நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடியது. மற்றபடி பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த 10 வருஷம், இந்த 15 வருஷம் புரிஞ்சிருக்கிறாங்கன்னா கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு மாதம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேஸ் பண்ணிக்கிறோம். போன மாசத்துல பண்ணியிருந்தோம். ரொம்ப பிரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷமும் அவரும் எங்கெங்கேயோ போய் பார்த்து என்னென்னமோ பண்ணாரு, ஒன்றும் வேலை செய்யலை. நம்ம யூடியூப் சேனலை பார்த்து வந்தாரு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்கு இத்தனை வருஷங்க அப்படின்னாரு. அவருக்கு நம்ம 30 நாள் ஒரு மாசம் ஆகும்னு சொல்லி. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா 27 நாள்ல அவங்க மனைவி மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி நம்ம வேலைகள் செய்யணும். வருஷங்கள் எவ்வளோ பிரிஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம என்ன ஏதுன்னு பார்த்தா நம்ம கரெக்டாக நம்ம வேலை செஞ்சு தருவோம். சில ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த காணிக்கைகள் ஆகும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வேலை கரெக்டாக இருக்கும். மற்றபடி அப்போ இப்போங்கிறத வேலை செஞ்சால் கரெக்டாக தெளிவாக இருக்கணும். அப்போதான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும். மேலும் மேலும் நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட வருவாங்க. என்னோட குறிக்கோள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட வர்றவங்களும் நான் கரெக்டாக வேலை செஞ்சு தரணும். என்னோட இதெல்லாம் அவ்வளோதான். ஏன்னா அவங்க நம்பி வர்றது என்ன நம்பி தான் வராங்க, என்னையும் என்னோட தெய்வத்தையும் நம்பி தான் வராங்க. அப்படிங்கும்போது வேலை நம்ம கரெக்டாக செஞ்சு கொடுத்துருவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.